பிரகாசமான மற்றும் வெயில் நிறைந்த புல்வெளியில் ஒரு சிறிய எறும்பு அயராது உழைத்துக் கொண்டிருந்தது. நாள் முழுவதும் அது உணவு தானியங்களை அதன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று வரவிருக்கும் குளிர்காலத்திற்கு தவனமாக தயாராகி வந்தது. அருகில் ஒரு மகிழ்ச்சியான வெட்டுக்கிளி புல்வெளியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அது தனது சிறிய வயலை வாசித்து உலகில் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் பாடியது. எறும்பு ஒரு கணம் நின்று, வெட்டுக்கிளி, குளிர்காலம் விரைவில் வரும், நீங்களும் உணவை சேகரித்து தயாராகுங்கள் என்று சொன்னது. வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே, ஓ, குளிர்காலம் வெகு தொலைவில் உள்ளது, இப்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள், இந்த அழகான நாளை நான் அனுபவிக்கட்டும். காலம் கடந்துவிட்டது. வெயில் நிறைந்த நாட்கள் மறைந்துவிட்டன. குளிர்காலம் அடர்ந்த பனியால் புல்வெளியை மூடியது. எறும்பு அதன் வீட்டிற்குள் பாதுகாப்பாகவும் சூடாகவும் இருந்தது. ஏராளமான உணவு சேமிக்கப்பட்டது. ஆனால் வெட்டுக்கிளி குளிர்ச்சியாகவும் பசியாகவும் உதவியற்றதாகவும் இருந்தது. அவர் பனியில் நடுங்கி அலைந்து திரிந்தார். உணவு இல்லை, சூடாக இருக்க எங்கும் இல்லை. கடைசியாக வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டை அடைந்தது. அன்புள்ள எறும்பு, எனக்கு பசிக்கிறது, தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று அவர் கெஞ்சினார். உள்ளே வா, எறும்பு மெதுவாக சொன்னது. குளிர்காலம் முடியும் வரை நீங்கள் இங்கே ஓய்வெடுக்கலாம். அரண்மனை மற்றும் உணவுடன் வெட்டுக்கிளி காப்பாற்றப்பட்டது. அன்றிலிருந்து வெட்டுக்கிளிதான் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. நாளைக்கு திட்டமிடுங்கள். இன்று உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கடின உழைப்பும் தயாரிப்பும் பாதுகாப்பை கொண்டு வருகின்றன. அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் சிக்கலுக்கு வழிவகுக்கிறது. Do like, subscribe and share.